வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம். நம்ம இந்த 11 சாதக சீரீஸில் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இதில் இன்னைக்கு 5வது ஜாதகம். அதாவது 27/10/1994 ஆண்டு பிறந்த ஜாதகத்தை பற்றி இப்போதைக்கு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 31 வயசு இன்னையோட உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு ஓடிட்டு இருக்கிறது புனர்பூச நட்சத்திரமான குருவோட சாரம் ஓடிட்டு இருக்குங்க. அதாவது கடகராசி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கலாம். இந்த ராசி பார்த்தீங்கன்னா நீர் ராசி சம்மந்தப்பட்டது. சந்திரன் ஆட்சியில் வலுவாக உட்காந்துருக்காங்க. தான் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நினைச்சதில் செய்யக்கூடியவங்க, அதில் வலுவாக இருக்கக்கூடியவங்க, அன்புக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இதுவும் குருவோட சாரத்தில் தான் இவங்க பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு. கூட செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எதையுமே கடுமையாக தான் முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். சரிங்களா? எதுலேயும் இறங்க மாட்டீங்க. இறங்குனீங்கன்னா நீங்கள் தான் தரமாக செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடியவங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரி. குருவோட தசாபுத்தி ஓடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சனி 19 வருஷம். இப்போ புதன் தசை ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏஜுக்கு. இந்த புதனை பொறுத்தளவுக்கு விருச்சக லக்னம், கும்ப லக்னத்துக்காரங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்கன்னு தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் வேண்டாத பிரச்சனையும், மன கஷ்டத்தையும், குடும்ப கஷ்டத்தையும், கடன், நோயையோ, இல்லை கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமையோ இது முழுசாக தடைபட்டு போயிடும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். கே, கோ, கா, கி அந்த மாதிரி பேர் நாம் கொண்டவங்களுக்கு இதே பலன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். சரிங்களா? இது வெளியூரோ வெளிநாட்டிலேயோ போய் வாழ வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அது சண்டை போட்டோ இல்லை சுபமாவோ ஏதோ ஒன்று மொத்தத்தில் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமையை இது முழுசாக குறைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஜாதக ரீதியாக நாடி முறைப்படி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் கையில் தனலாமல் வரக்கூடிய அமைப்பு நல்லா தான் இருக்குது. அதிகாரத்துக்கு சொந்தக்காரர், ஆசைகள், பேராசைக்கு சொந்தக்காரராக இருப்பாங்க. இவங்க திருப்தியே அடைய மாட்டாங்க எந்த காலத்துலையும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேத்துக்கு கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பும், சில பேர் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த தேதியில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களும் இதே டேட்டில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. மனைவிக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படும். வேண்டாத பெண்கள் சகவாசத்தை இது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் அழகுக்கு சொந்தக்காரர், அதில் மாற்றம் இல்லை. வசீகரமாக பேசுறதுல நீங்கள் தான் முதன்மையானவர். அதனால் தாராளமாக உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கோ, இல்லை வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியதோ, எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டதோ, இவங்க எல்லாமே இந்த நாளில் பிறந்தவங்க வரக்கூடிய அமைப்பு. சில பேர் பார்த்திங்கன்னா உணவு சமைப்பாங்க, ஹோட்டலில் வேலை செய்வாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா தரமாக சமைக்கக்கூடிய அமைப்பை இந்த ஜாதகம் ஏற்படுத்திடும். இவங்களுக்கு இரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுங்க. சில பேர்த்துக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். 36 வயசுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு. இப்போ புதன் ஓடிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு காதல்காரகன் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? வேண்டாத தொடர்புகளை இது ஏற்படுத்தும். மனைவி தவிர்த்து வேறு பெண்களோட காதல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இது கண்டிப்பாக கொடுக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை சரி பண்ணிக்கிறதுக்காகத்தான் நான் அதை சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணிக்கோங்க. வேலை முடிஞ்சுச்சு. அடுத்தது பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா அவங்களோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்களும் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் தாராளமாக உட்கார வேண்டிய சூழ்நிலை. மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டதில் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் சோர்வுத்தன்மை சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க. ஃபோன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக சங்கடம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதையும் தவிர்த்து இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் இது ஏற்படுத்தும். கொஞ்சம் அதையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. முதுகு தண்டுவட பிரச்சனை, ஷோல்டர் பெயின், சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட இந்த இதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குங்க. கொஞ்சம் அதனால் கவனமாக இருங்க. வேறு இந்த ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலைக்கு தான் நான் இருந்தேன்.
உங்களுக்கு வேணுங்கிற தகவலை நான் கம்பல்சரி கொடுப்பேன். வேறு எதுவும் சந்தேகமாக இருந்தாலும் தாராளமா. அதாவது ஜாமக்கோல் சம்மந்தப்பட்டது. உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான தீர்வுகளும் கொடுக்கப்படும். வீட்டில் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு உண்டான தீர்வுகளும் கொடுக்கப்படும். வேறு எதுவும் சந்தேகம்னா கூப்பிடுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன். நன்றி, நன்றி.